இதோட சேர்த்து 13வது நாள். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்பெஷலும் நாள். இன்றைக்கி எப்போ போல் பொரியோடு ரெடியாக இருக்கேன் போடுறதுக்கு. சரியா? ஓகே, அது இருக்கட்டும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? இங்கே பாருங்கள் யார் வந்திருக்கா கூட பாரு. நம்ம டேடியும் கூட்டிகிட்டு வந்திருக்க கூட இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வர முடியுது. டேடியார் எத்தனையோ நாள் கூப்பிட்டு ட்ரை பண்ணுவேன். செல்ல குட்டிங்களா, என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்துட்டான். இங்கே பாரு. ஸோ இங்கே பாருங்க, அவரும் இன்றைக்கி பொரி போட போகிறாரு. செல்ல குட்டிங்களா? இல்லை, ஓகே, நீ பொரி போட்டாடி, நான் எடுக்கிறேன். மீன் சாப்பிட்டோம். சரிம்மா? பொரி போடு. இங்கே பார்த்து தெரியல, கட்டலாம் மீன். இதெல்லாம் அதெல்லாம் கட்டலாம். பெருசு பெருசாக வருதுல்ல, அதெல்லாம் கட்டலாம். நீ பொரி போடுறா, நான் எடுக்கிறேன். ஒன்றும் அது கிராஸ் பண்ணி எடுக்கலையா? ஸ்ட்ரைட்டாக எடுக்கல. அப்படியா? ஆமாம். ஐயோ, பொரி போட்டுட்ருக்கீங்களா? சந்தோஷமா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய கலர் இந்த ஃபிஷ் நான் பார்த்ததே இல்லை. கோல்டு ஃபிஷ் மாதிரி அதில் பெருசு இல்லை. வேறு எவ்வளோ கூட்டமாக வராங்க தெரியுதா? எல்லாத்தையும் டஸ்ட் என் மேலேயே போடுறியே. இது பாருங்க, இது எவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்க, ஒரே குஷியாக இருக்காங்க வாத்துலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? வேணாம் வேணாம், நீ போடு. ஃபுல்லாக பொறுமையாக போடு. மொத்தமாக போட்டால் அப்படியே போடு. பொறுமையாக போட்டுகிட்டே இரு. அவங்கெல்லாம் சாப்பிட்டோம். இங்கே குளத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. அந்த பக்கம் இருக்குங்க, அப்படியே வரும். இங்கே பாருங்கள், வாத்து, அதோ ரெட் ஃபிஷ் போயிட்டுருக்கான் பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷுன்னு தெரியல. இதில் அவ்வளோவா தெரியல. அது போதில்ல, தெரிஞ்சுது. தோபார் இங்கே எவ்வளோ பெரிய ஃபிஷ். தோபார் இங்கே பாரு, அங்கே பார்த்தியா? தெரியுதா? தோபார் இங்கே பாரு, பெருசு. டெய்லி வந்து நான் பார்ப்பேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இதை பார்க்குறப்போ. தொல்லுதுங்க. ஆமாம், இப்போயே வத்துது. ரெடி டெய்லி லைன் தெரியுதா பாரு உனக்கு? இங்கே பாரு, ரெடியாக உட்காந்துருக்கான் பிடிக்கிறதுக்கு. தெரியுதா? யாராவது ஒருத்தர் மாட்டாமல் போயிடுவீங்களா அப்படின்னு. இங்கே பாரு, கட்டலா. இது கட்டலை கிடையாது, இது வந்து வவ்வால் மீன். இப்போ பார்த்தல, அது வவ்வால். அது பெருசாக பட்டையாக இருக்குது வவ்வால். இவர் உட்காந்துருக்காரு மேலே, பிடிச்சி சாப்பிட்டே தீர்வு. காட்டு. அதோ அதை பாரு. ஒருத்தராச்சும் மாட்டாதே போயிடுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அதுக்கு வாய்க்கு எதமா எல்லாம் நம்மளை விட பெருசாக இருக்கு. நம்மளே தூக்கிடுவாங்க போல. அதை போய் தூக்க போய் நம்மளை முழுகிடுவாங்க. ஏற்கனவே இது வெஜிடேரியன் குழம்பா இருக்குது. நம்மளை பார்த்ததும் நான்வெஜ் ஆகிடும். சின்னதாக இருக்குதான்னு பார்க்குது. நல்லா பார்க்குது. அப்படியே தட்டி தூக்கிடுவோம். பாருங்க, எல்லாரும் பாருங்க மக்களே. அங்கே மிஸ் ஆயிடுச்சு. அது பெருசாக வந்துச்சாங்க. மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே சரி வராது. வா, அப்படி காட்டுவோம். நீங்கள் பாருங்க, காலையிலே பக்தி பரவச நிலையோடு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். விடுவோமா நாங்கள்? பொரியல்லாம் தீர்ந்துருச்சு. இப்படி ஒரு இடம் எப்படி இருக்குல்ல? டெய்லி எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறது. எவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கு. மன நிறைவை கொடுக்கும் இந்த தண்ணி. ஆமாம், நம்ம போடுற பொரியை எவ்வளோ வேகமாக அதுக்கு சந்தோஷமாக சாப்பிடும் தெரியுமா? அதை பார்க்குறப்போ சொல்லுவாங்கள்ல, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சோம்னா அந்த முகத்தில் நம்ம கடவுளை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுங்க சாப்பிடும்போது அதை பார்க்கும்போது கடவுள் அந்த இடத்துல தெரியும். என்ன ஒன்றுன்னா, சில நேரம் தோன்றது, இவ்வளோ அறிவுப்பாக பேசுகிற நம்ம கடைசியில் இந்த மீனே சாப்பிட்றோமே அப்படின்னு நினைக்கும்போது சில நேரம் வருத்தம் வரதான் செய்யுது. என்னங்க பண்ணுறது? குழந்தையிலேருந்து பழகிட்டாங்க, அதை மாற்ற முடியல. ஒருவேளை அதுக்கு சான்ஸ் இருந்தால் கடவுளை எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. பார்ப்போம். அது தெரியாது, எனக்கு தெரியாத ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியாது. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்குது. இங்கே சாப்பிட்டு அங்கே போகுதுங்க. அவ்வளோ வாத்து வேகமாக போகுது. இருங்க, நானும் வரேன். வாத்துலாம்ல காட்டு. அங்கே அந்த பக்கம் காட்டு. அங்கே பாருங்கள், குளம் வர உட்காந்துருக்கோம். தெரியுது? அதெல்லாம் வேகமாக ஒருத்தர் நீச்சல் வச்சுட்டு போகிறாரு பாருங்க. அவங்க ரெஸ்ட் பிளேஸ்க்கு போகிறாங்க. ஆமாம், அவங்களுடைய கூட்டம்லாம் அந்த இடத்துல. ஏன்னா அங்கே தான் படிக்கட்டு இருக்குது டாடி, வேறு எங்கேயுமே இல்லை பாரு. குளத்தோட கார்னர் அங்கே வந்து இந்த பொறி போடுற கவரில் ஒரு சிலர் உள்ளே போட்டுடுறாங்களே. அன்றைக்கி ஒரு நாள் நான் போட்டுகிட்டே இருந்தேன், கவரோடு உள்ளே விழுந்துருச்சு.
அந்த மாதிரி தான் மிஸ் ஆகி விழுதா இல்லை நிறைய பேர் போட்டுறாங்களா தெரியாது. சில குப்பைங்கள்லாம் அதை பாருங்கள் இப்படி மிதக்குது. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அதுங்களுக்கு சுவாசம் பண்ணுறது குப்பைலாம் அடைச்சிரும்ல. ஆனால் நீ பாரு டாடி, இங்கே தான் அதிகமாக இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், ஆரம்பத்தில் தெரியாமல் அங்கே போய் போட்டுட்ருப்பேன். அங்கேயே வருவாங்க. ஆனால் இங்கே அவர் சொன்னாங்க, குருக்கள் சொன்னார், நீங்கள் இங்கே போடுங்கம்மா, இங்கே போட்டால் எல்லா மீனும் வரும், நல்லா சாப்பிட்டுட்டு போகும். இதுதான் கட்லா, இது வவ்வா மீன். சூப்பரில் உனக்கு ஹாப்பியா இப்போ இதை பார்க்குறப்போ? ஹாப்பி. இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டு இன்றைக்கி தான் என்னால் வர முடிஞ்சுது. சந்தோஷமாக இருக்குல்ல நடி. இன்னும் நம்ம கோவிலை சுற்றி பார்க்கல, இங்கே நின்றுட்டு இருக்கோம். ஆமாம், சாமி சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு இன்னும் நிறைய சாமி இருக்காங்க கும்பிடுறதுக்கு. பட் இருந்தாலும் டைமும் இல்லை, வேற என்ன பண்ணுறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருப்பா. அங்கே பாரு, அங்கே ரெட்டி, அங்கே பாரு, அதை பாரு, 2 மீன் உள்ளே போயிட்டேன். அது ஒரு 5 மீன் 6 மீன் இருக்குமா, 2 மொத்தமாக ஒரு சாப்பிடும். சில நேரம் அங்கே இருக்கும். இன்னைக்கு அங்கேயும் ஃபுட்டு போடுறாங்கல்ல, மேபி அந்த பக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக. அங்கே பாரு, அந்த 2 பாரு, 2 அது வருது. ஒரு 4-5 ரெட் இருக்குது. இதோட பெருசாக கூட இருக்குது. இதோட பெருசு இருக்கா? இதோட பெருசு இருக்குது. 4-5 மீன் இருக்குது. பிளாக் வெளிலேருந்து வாங்கிட்டு விட்டாங்க. 25,000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு விட்டாங்க. இன்னும் நிறைய நிறைய இருக்குல்ல. அந்த இப்போ ரொம்ப ஆழமாயிட்டுல, எல்லா பக்கமும் இருக்கும். பற்றி எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாரு, ஒரே ஜாலியாக இருக்காங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்கல்ல. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, 7 குண்டலவாட வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவருடைய அவதாரத்தில் எதுவும் அந்த ரெட்டு மீன் இருக்குதுல்ல, அது வந்து மச்ச அவதாரம் அவருக்கு தான், பெருமாளுடையது, விஷ்ணுவோடையது. சரி, ஓகே. எனிவே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து என்னோட வெற்றிகரமான நாள் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் கூட வந்தது. எனக்கு இன்றைக்கி டெய்லி நான் தனியாக வந்துட்டு போவேன், இன்றைக்கி உன் கூட வந்திருக்கேன். என்ன ஒன்று கொஞ்சம் டைமோடு வர முடியலன்னு ஒரு வருத்தம் எனக்கு. 1 மணி நேரம் இங்கே செலவு பண்ண முடியல, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. டோன்ட் ஃபீல், நம்ம வருவோம் ஒரு நாள் கண்டிப்பாக. ரெடி போகணும், வரணும், போகணும் இல்லை, பார்க்கலாம். சரி, ஓகே மாட்டாங்க. இவ்வளோ சாமி பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயருக்கு பூ நான் தலையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயர் வந்து பூ கொடுத்துருக்கு மாதிரி எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் என்னாலையும் வர முடிஞ்சுது. சண்டேன்றதால வர முடிஞ்சது போல. நம்ம வீட்டில் பூத்த பூ, ரோஜா பூ. டெய்லியும் சுமி காலைல வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் என்னால் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வர முடியல. இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. சுமி, உனக்கு பின்னாடி இருக்கு அது என்ன மரம் சொல்லு? அரச மரமா? ஓகே. இல்லை, உன் விஷயம்ல அது ஆலமரமாக இருக்குமா எனக்கு? இல்லைம்மா, சும்மா சொல்கிறேம்மா நான். சரி, ஓகே. பாய் சொல்லு. பாய்ங்க எல்லாருக்கும். மறுபடியும் வந்துட்டாங்கப்பா இவங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரே குஷி. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது போடுறாங்கன்னு பார்க்குறாங்க அவங்க. எல்லாரும் ஒரே டீம் ஒர்க் பண்ணின்னு வராங்க அவங்கெல்லாம்.